ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 134 சங்கீதம் 2 திருவசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான நன்மை. அவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு பின்பாக பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதி நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஒருவேளை நாம் கேட்கலாம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்தால் என்ன நடக்கும்? நான் கர்த்தரை கரங்களை உயர்த்தி நான் துதிப்பதினால் என்ன நடக்கும்? ஏன் நான் கர்த்தரை கரங்களை உயர்த்தி துதிக்க வேண்டும்? நமக்கு பல கேள்விகள் இருக்குல்ல. நம்ம ஏதாவது கையை உயர்த்தி துதிக்கிறோம், அது நமக்கு என்ன நன்மை உண்டு, என்ன நடக்கும்? வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கர்த்தர் இந்த கரங்களை உயர்த்துவதில் பல ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இப்ப நீங்க உதாரணத்துக்கு யாத்திராகமம் 14 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இன்று காண்கிற இந்த எகிப்தியனை நீ ஒருபோது காண மாட்டீர்கள் சொல்லிட்டு மோசேயிட சொல்வாரு, உன் கரங்களை உயர்த்தி நீ உயர்த்து, செங்கடலுக்கு நேராக உன் கரத்தை நீட்டு. அவன் தன் கரத்தை உயர்த்தி செங்கடலுக்கு நேராக இப்படி கரத்தை நீட்டுவான். செங்கடல் 2 பிளக்கும். பெரிய ஆச்சரியம் அது. கரங்களை உயர்த்தி நீட்டினா நடக்குமா? நடந்துச்சு. நீங்க பாருங்க, வேதத்துல இதே மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு. அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, மோசே கரத்தை உயர்த்தி இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். மோசே கரத்தை கீழே தளர்த்தின பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இப்போ மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடிக்கும்படி ஊரும் ஆரோனும் அவன் கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 விதமான ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. நமக்கு விரோதமாக சத்துரு போராட்டங்கள் இருக்கும் பொழுது நாம் கரங்களை உயர்த்தி துதிக்க வேண்டும். மறந்துடாதீங்க, நமக்கு விரோதமா சத்துரு போராட்டம் இருக்கும் பொழுது நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நல்லா துதிக்கணும். நீங்க கரத்தை உயர்த்தி துதித்து பாருங்க, எதிராளி சிதறடிக்கப்பட்டு போறதை நீங்க காண்பீர்கள். 1. 2வது ஒரு ரகசியத்தை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். நம்ம குரோதமை எழும்பி வந்து நம்மை மேற்கொள்ள நினைக்கிற சத்துரு மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி போவான். 3வது ஒரு ரகசியம் இருக்கு. நாம கரத்தை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்ரு வெள்ளம் போல வருவான். எப்படின்னா, வெள்ளம் வர்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்தது உண்டான்னு தெரியல எனக்கு. வெள்ளம் வர்றத இந்த கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கேள்விப்படலாம். அப்ப பல வருடங்களுக்கு முன்பு இந்த பெண்ணை ஆற்றுல வெள்ளம் வருது. அப்ப அந்த பெண்ணை ஆற்று கரையோரத்துல வயல்ல பெண்ணை ஆற்றுல வெள்ளம்னா அது வயல்கள் எல்லாம் மூழ்கிடுச்சோம். அப்ப அங்க நாத்து நட்டுட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். நாத்து நட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. உஸ்ஸுன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது.
அப்ப அங்க அந்த கிராம மக்கள் ஏய் ஆத்துல வெள்ளம் வருத்திடோய் அப்படின்ட்டு அங்க சவுண்டு கொடுத்தோடனே வயல்வெளியில வேலை செய்தவங்க எல்லாம் கடன்னு ஏறி வந்து ஒரு மேட்டான பகுதிக்கு வந்து நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போல இப்படி ஆத்துல வெள்ளம் வரும் அப்படின்னு. அதனால அவங்க அந்த ஒரு மேட்டான பகுதியில் வந்து நின்றுட்டாங்க. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த இடம் முழுவதும் தண்ணீர் மூழ்கடித்து விட்டது. உயிர் சேதங்கள் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் மேல வந்துட்டாங்க. அப்ப அந்த சத்தம், வெள்ளம் வரக்கூடிய சத்தம், இப்படித்தான் நமக்கு விரோதமா சத்துரு வெள்ளம் போல வருவான், புரண்டு வருவான். ஆனா நீங்க கரத்தை உயர்த்தி துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைனா ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். ஆவியானவருடைய கொடி உங்களுக்காக ஏற்றப்படும், உயர்த்தப்படும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வந்து நிற்பார். சத்ரு வர்றியா பாப்பா, எங்க வந்த, யார பார்க்க வந்த, ஏன் பிள்ளைகளையா, தொடுமா போ, அவங்க கிட்ட வந்து நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறவர். இந்த காலை வேளையில நாம் கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது சாசுடைய கிரியைகள் அடிக்கப்படுகிறது, சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆவியானவர் ஒத்தாசையா வந்து நின்று வந்து பாடுற என் பிள்ளைகளுக்கு விரோதமா நீ எப்படி எழும்போன்னு பார்ப்போம், நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு. அவர் ஜெய கொடியேற்றுகிறவர். ஆவியானவர் கொடியேற்றுவார். அதுக்கப்புறம் அவர் கிட்ட வர முடியுமா? ஆவியானவருடைய கொடியை பார்த்த உடனே அவன் தலைதிரிக்க ஐயா இது அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு ஓடி போயிடுவான். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் பொழுது இதே சங்கீதம் 134:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம். நாம் உயர்த்தி துதிக்க துதிக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேல இறங்கி வரணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இரண்டாவது காரியம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதல் காரியம் சத்துருடைய கிரிகளை அழிக்கிறார். இரண்டாவது காரியம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில நானும் கர்த்தரை உயர்த்தி துதிச்சு தான் பார்க்குறேன். ஒன்ற வேலைக்கு அவளே அப்படின்னு நீங்க புலம்புற சத்தம் எனக்கு கேட்குது. நீங்க கர்த்தரை உயர்த்தி துதித்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாமத்தை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை துதித்து ஆராதித்து கொண்டே பாருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சமயம் ஒரு போதகர் அவர் பைக்ல போகும்போது விழுந்துட்டார், கை உடஞ்சிருச்சு, மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஒரு கையை உயர்த்தி அவர் ஆராதிக்க முடியாது, ஏன்னா மாவு கட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாவு கட்டு போட்டே வந்துதான் அவர் ஜெபம் நடத்துகிறார், ஆராதனை நடத்துகிறார். அப்ப ஜனங்கள் எல்லாம் அவர் ஒரு பரிதாபமா பார்க்கறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏசப்பா, ஊழியக்காரன் தானப்பா, இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னு அவள் புலம்ப ஆரம்பித்து, சரி அப்படின்ட்டு நல்லா கர்த்தரை துதிக்க ஆராதிச்சார். நல்லா ஆராதிச்சார், விடுதலையோடு ஆராதிச்சாரு. ஆராதிக்க 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 ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா, இவர் அறியாமலே மாவு கட்டு போட்டிருந்த கை உயர்ந்துச்சு. உயர்ந்து கர்த்தரை நல்லா அசைச்சு ஆராதிக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல
அவருக்கு உணர்வு வந்து பார்க்குறாரு, கை அசைச்சு பார்க்குறாரு, வலி இல்லை. 6 முடிஞ்சு டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்தா அடிபட்டதுக்கான அடையாளமே இல்லை. மாவுக்கட்டை வெட்டி எடுத்துட்டாங்க. அதோட ஆண்டவர் குணமாக்கினார். நான் 3வது, நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்தா சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். இந்த காலவில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சத்ரு போராட்டத்தில் இருக்கலாம், இல்லை ஆசீர்வாத குறைவோடு கூட இருக்கலாம், அல்லது நீ வியாதியோடு இருக்கலாம். நீ எந்த நிலையில இருந்தாலும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதி. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த காலவெளியிலே காண்பிப்பார். ஆமென், ஆமென்.